லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. வணக்கம். இன்னைக்கு முதலாவது அப்டேட்டாக நம்ம உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, திமுக அரசு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்றது தான் உங்களுக்கு முதல் அப்டேட்டாக நாங்க கொடுக்கிறோம். கொடுக்காத விஷயத்த முதல் அப்டேட்டாக கொடுக்க போறோம். எப்படி ரைமிங்கா இருக்கு. ஆனா இதை பத்தி ஒரு விளக்கத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில சொல்லியிருக்காரு. எதனால நாங்க 1000 ரூபாய் கொடுக்கல, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சம்பவமே நடந்திருக்கு இது குறித்து. இன்னைக்கு காலையில ஒரு 1:30 மணிக்கு நெல்லை மாவட்ட அதிகாலையில விடிய காலையில நள்ளிரவு நடுசாமம்னு சொல்லலாம், பேய்கள் நடமாடும் நேரம் ஒரு போன் வந்திருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இவர் இருக்காருல்ல, நெல்லை மாவட்ட ஆட்சியர், அவருடைய அலுவலகத்துக்கு தான் இந்த போன் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போன் எடுத்து பேசியிருக்காரு. பேசுறப்பதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த போன்ல இருந்தவர் என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய நெல்லை ஆட்சியர் அலுவலகத்துக்கு நான் பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பரபரப்பாயிருச்சு. வெடிகுண்டு மிகப்பெரிய பரபரப்பாயிருச்சு. யாரு இந்த மெட்டல் டிடெக்டர், வெடிகுண்டு பரிசோதகர்கள், மோப்பனாயி எல்லாருமே வந்துட்டாங்க. போலீசார்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, சோதனை பண்றாங்க. 1 மணி நேரம் சோதனைக்கு பிறகு பாத்தீங்க பேய்கள் உழவும் நேரத்தில் நாய்களா? ஆமா, மோப்பனாய். அதனால பாத்தீங்க அப்படின்னா அங்க சோதனையில வெடிகுண்டு இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் பண்ணிருப்பார்ல ஒருத்தர், அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ட்ரேஸ் பண்ணதுல அவர் நெல்லை பகுதியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்குப்பா இப்படி, எதுக்கு எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு, எதுக்கு பயம் கொடுத்துக்கிட்டு, எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்டதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த தமிழக அரசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய மனைவிக்கு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தோம், அதுவுமே கிடைக்கல. சரி, 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாவது கிடைக்கும், அதாவது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த 1000 ரூபாய்ச்சு கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தோம், அதுவுமே கிடைக்கல. அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. மன உளைச்சல்ல இப்படி நடவடிக்கை எடுத்துட்டேன் நானு. இந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இன்னைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் சென்னையில அதை தொடங்கி வச்சிருக்காரு. உருகுன வெள்ளம் கொடுத்தாங்க இல்லையா ஒரு தடவை, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம ஒரு நல்ல தரமான பொருட்களா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும், விரைவில் உங்கள் கையில் சேரும் என்றும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்கல, போன வருஷமாச்சு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5000 கொடுக்கணும் அப்படின்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசிட்டு இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவங்க சிஎம்மா இருக்கும் பொழுது 1000 ரூபாய் அது கூட கொடுக்க முடியல. கேட்டா நிதி மோசமா இருக்கு, அது மோசமா இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. சரி, ரைட், நம்ம என்ன சொல்ல முடியுமா? இதுவே ஏன் தெரியுமா போன ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? போன ஆண்டு 2024 ஏப்ரல் மேல எலெக்ஷன் வருது, அதனால முன்னாடியே கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல எதிர்க்கட்சி சொல்றாங்கப்பா. ஆனா இந்த பரிசு தொகுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்காதான். அதாவது 4 பொருட்கள் தான் கொடுக்குறாங்க. ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா, அதனால தேர்தல் நடைமுறைகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு. அதனால ஈரோடு கிழக்குல இந்த 4 பொருட்களுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மக்களுக்கு இந்த 4 பொருள் தானே கிடைக்கணும். ஆனா தேர்தல் அதிகாரிகள் கிட்ட பேசி இந்த 4 பொருட்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்படும், சிறப்பு அனுமதி பெறப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ரைட். உங்களுக்கு கிடைச்சதுன்னா பொருட்கள் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்துலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1000 ரூபாய் அந்த பரிசு தொகை கொடுக்கல, அது குறித்தும் நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இன்னொன்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவருடைய எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதை முன்கூட்டியே உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான வேலைகள்ல இந்த மாதம் நாங்க எடுத்திருக்கோம். ஏன்னா அது உங்களுக்கு கை செலவு கொஞ்சம் உதவும் அப்படின்றதுனால பொங்கலை நீங்க சிறப்பா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக பெண்கள் உரிமை தொகை இருக்கு இல்லையா, மகளிர் உரிமை தொகை, அது முன்கூட்டியே உங்க அக்கௌண்ட்ல போறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சரி, உங்க கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல விரும்புறோம், என்ன இருக்கு விஷயம் சொல்லுங்க. அதாவது சீமானவர்கள் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆமா, 10 பேர் தான் இருக்காங்க. 10 பேர் முன்னெடுத்திருக்காங்க. ஆனா என்னன்னா, சீமானவர்களுடைய கட்சிக்காரங்க அந்த பக்கம் போயிருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அவங்களுடைய கார்களோட கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, சீமானவர்கள் பெரியார் குறித்து பெரியார் சொல்லாத கருத்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறத
அவங்க வச்சு அதை வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஒரு 10 பேர் போய் ஊன்னு கத்திருக்காங்க. உடனடியாக காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப பெரியார் குறித்து சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றத குறித்து பாத்துருவோம். பிரஸ் மீட்ல வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பெரியார் அவர்கள் சில சர்ச்சையான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து கொஞ்சம் பொதுவெளியில சொல்றதுக்கு நமக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பெரியார் சொன்னதாக சீமான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல, இல்ல பெரியார் அப்படிலாம் சொல்ல, சீமானை வந்து இட்டுக்கட்டி பெரியாரை சிறுமைப்படுத்தணும், திராவிடத்தை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்ற விதமாக சீமான் அவர்கள் இந்த மாதிரியான கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பெரியாரிஸ்டுகள் மற்றும் மற்ற சில இயக்கங்கள்லாம் வந்து பெரியார் ஆதரவாகவும் சீமான் எதிர்ப்பாகவும் அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது தொடர்பாக திரும்ப வந்து பாண்டிச்சேரியில் பிரஸ் மீட்ல வந்து சீமான் அவர்கள் கேட்குறாங்க, நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறீங்க. 2009க்கு முன்னாடிலாம் வந்து பெரியாரை புகழ்ந்தீங்க, 2009க்கு அப்புறமா வந்து பெரியாரை வந்து திட்டுறீங்க, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை, அந்த பாதை இந்த பாதைன்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த பாணியில் அவர் வந்து தன்னுடைய விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் சீமான் அவர்கள் கேட்ட ஒரு லாஜிக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருடைய புத்தகங்களையும் தமிழ்நாடு அரசு, அதாவது பெரிய பெரிய ஆட்களுடைய புத்தகங்களை வந்து நாட்டுடைமையாக்குறாங்க. ரீசெண்டாக வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய புத்தகங்களை வந்து நாட்டுடைமையாக்குனாங்க. ஏன் இதுவரை எந்த அரசுமே வந்து பெரியாருடைய புத்தகங்களை வந்து நாட்டுடைமையாக்கல அப்படின்னு அவர் வச்ச கேள்வி வந்து ரொம்ப லாஜிக்கான கேள்வி. நான் சொன்ன விஷயத்துக்கு ஆதாரம் கேட்குறீங்க, அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்க ரெடி. நீங்க வந்து எல்லா புத்தகத்தையும் ரிலீஸ் பண்ண நாட்டுடைமையாக்க தயாரா? நாட்டுடைமையாக்கலாம்னு பரவாயில்ல, பொதுவெளியில ரிலீஸ் பண்ண தயாரா அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பெரியாரிஸ்டுகள் தான், வீரமணி அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஆமா, வீரமணி அவர்கள் பதில் சொல்றாரோ இல்லையோ, அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களுடைய கருத்துக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கல, அவருடைய பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் நம்ம பேசக்கூடாது, ஆனா சீமான் அண்ணன் சொன்னது கரெக்டு தான், இதே மாதிரி தான் பெரியார் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரியார் அந்த காலத்துல பேசின கருத்துக்களை இன்னைக்கு நம்ம பொதுவெளியில பேசணும் அப்படின்னா அது அருவருப்பாகி போயிடும், மக்களால காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. சீமான் அண்ணன் சொன்னதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு நான் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பாஜகவினரும் நிறைய பேர் வந்து சீமான் அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 2 கட்சிகள் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பெரியார் அவர்களுடைய உண்மை சுயரூபத்தை வெளியப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு பாஜகவினருமே களத்தில் இறங்கியிருக்காங்க. ஓகே, பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக இப்படி பேசுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தொடர்ச்சியாக சில இடங்களில் வந்து பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார், பெரியாரை கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி பேசுவார். ஆனால் நிறைய இடங்களில் வந்து பெரியாரை வந்து கடுமையாக தாக்கி தான் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே வந்து பெரியார் அவர்களை நீங்களே வச்சுங்க, அவர் எங்களுக்கு தேவையில்லை, பெரியார் எங்களுடைய கொள்கை எதிரி, பெரியாரை எதிர்க்கிறதா என்னோட கொள்கை, பெரியார் எதிர்ப்பு தான் கொள்கை, பெரியாரை ஆதரிக்கக்கூடிய திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பது தான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பாண்டிச்சேரியில இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. நீங்க கிண்டல் பண்றீங்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்து 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. ஈரோட்ல சீமானுடைய உருவமே எரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காவல்துறை இல்ல, நம்ம காவல்துறையினர் நம்ம மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமா என்னன்னு தெரியல. ஆனா திமுகவினர் வந்து சீமான் மேல ஆணையரகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஓகே, சீமான் அவர்களுக்கு எதிராக திமுக வந்து களத்துல எந்த போராட்டத்தையும் நடத்தல, ஆனா புகார் கொடுத்திருக்காங்க. களத்துல வந்து இப்போ பெரியாரிஸ்டுகள் நடத்துற மாதிரியான போராட்டங்களை வந்து திமுக நடத்தல. பெரியாரிஸ்டுகளை திமுக கைது செய்கிறது. கேட்டா எங்க வழி வந்து பெரியாரு, அந்த வழி பெரியாருன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் பெரியாருக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாரு, நாங்க போராட்டம் நடத்துறோம், எங்களை வந்து திமுக அரசு கைது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டுகளே கொந்தளிப்புல இருக்காங்க. இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்கு. பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் சொன்ன கருத்தை நீங்க எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா, அந்த கருத்து வந்து நான் இங்க சொல்ல விரும்பல, அது ரொம்ப நாகரிகம்லாம் இருக்கு, அப்படி பெரியார் பேசியிருக்காருன்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கருத்துரை பெட்டியில் வந்து உங்க கருத்தா நீங்க கருத்தை பதிவு பண்ணலாம். முதல்ல நான் ஏன் கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது பெரியார் அப்படின்னாலே அவரை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் செய்த எல்லாமே நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ஒரு கருத்து இருந்துகிட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து அவருடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துறாங்களா இல்ல பெரியாருக்கு நெகட்டிவான சில ஷேட்ஸும் இருந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் பெரியாருக்கு இருந்த ஒரு பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல வச்சிருந்த ஒரு மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது பல பொதுமக்களுக்கு. ஓகே, பெரியார் அவர்கள் வந்து சொல்றது எல்லாம் கரெக்டு, அல்லது வந்து பெரியாரை பற்றி இவங்க சொன்னது எல்லாம் கரெக்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா, யார் வந்து என்ன கருத்து சொன்னாலும் ஆதாரத்தை தூக்கி போட்டு அந்த கருத்துக்களை பொய்யாக்கி விட முடியும். ஓகேவா? அல்லது நம்ம இட்டுக்கட்டி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தோம்னா காலப்போக்கில் அது உடையதான் செய்யும். அதுக்கு கோவப்படக்கூடிய யார் மேலேயும். கரெக்டா? கண்டிப்பா. அது வந்து ஃபேக்சுவலா நம்ம வந்து பேசுறோம், ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் உளரல. உண்மை ஏதோ அதை ஏத்துக்கோங்க, ஃபேக்சுவலா உண்மை ஏதோ அதை நம்ம பேசுறோம். அது வந்து நீங்க இல்ல அப்படின்னா ஆதாரம் கொடுங்க, இருக்கு
ஆதாரம் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் ஓட்டு சண்டை, எதுக்கு சண்டை? கண்டிப்பா. அப்ப வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க திருப்பதியில ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, திருப்பதியில அதாவது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 6 பேர் ஆயிட்டாங்க. வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். மார்கழி மாசத்துல அது வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து தரிசன டிக்கெட் வாங்குறதுக்காண்டி ஒரு இலவச தரிசன டிக்கெட். அதனால வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போயிருக்காங்க. எக்கு தப்பான கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சேலம் பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து அந்த சேலம் பகுதியை சேர்ந்த பெண்மணிக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்காங்க. தமிழக முதல்வர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இதே போல ஆந்திர அரசு அந்த 6 பேருக்குமே தலா 25 லட்சம் இழப்பீடா கொடுத்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கோவிலுக்கே போய் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம் இருக்குல்ல, அந்த விபத்து நடந்த இடம், அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரண தொகையெல்லாம் வச்சு ஒரு யூஸ் பண்ணி அந்த கூட்ட நெரிசலை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னா உயிரும் போயிருக்காது, கெட்ட பேரும் வந்திருக்காது, நியூஸாவும் ஆயிருக்காது. இப்படி சொர்க்கவாசல் திறக்கிற இந்த நல்ல நிகழ்வுல ஒரு 6 உயிரிழப்பு திருப்பதியில் ஏற்பட்டிருக்காது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல அரசுக்கு ஈடுபட மாட்டாங்க. ஏங்க இப்படி பண்றாங்க? அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகமாக கவனம் செலுத்துவார். இப்போ அதாவது இந்த டேர்மில் வந்து அவர் முதல்வராக இருக்கார்ல, அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் சுணக்கமாக காணப்படுறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து எல்லா விஷயங்களையும் அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லட்டு விவகாரம், லட்டுல வந்து மாட்டுக்கொழுப்பு கலந்ததா ஒரு விஷயம் போச்சுல்ல, அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆளும் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். ஸோ நீங்கள் வந்து சிறப்பான நடவடிக்கைகளை பண்ணாதான் இனியும் இந்த போன்ற சம்பவங்கள் நடக்காது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமா பண்ணுங்க, நீங்க சொன்னீங்கல்ல அதே கருத்தை அவரும் சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். இப்போ என்னன்னா சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அப்படின்னா திருப்பதி போன்ற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்களில் வந்து அதிகப்படியான கூட்டங்கள் வரும்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு வயசானவங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போறதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா வந்து அங்க போய் பார்த்தாதான் கிடையாது, இன்னொரு நாள் கூட அங்க போய் பார்க்கலாம். அதுக்கு உயிர் இருக்கணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உயிர் இருக்கணும். உயிர் இருந்தால் தான் இன்னொரு நாள் கூட போய் பார்க்க முடியும். அதனால லோக்கல்ல இருக்கிற திருப்பதி கோயில்களில் போயிட்டு, பெருமாள் கோயிலில் போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கிறனால போயிட்டு அங்கே வழிபடலாம். ஒன்றும் வந்து பெரிய பெருமாள் கோச்சிக்க மாட்டாரு. ஸோ வந்து நம்மளுடைய சிற்றறி கெட்டின ஒரு சின்ன ஓகே. அதே மாதிரி தமிழக சட்டமன்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து, அதை விடுங்க, முதல்ல இதை பத்தி பேசுவோம். எது? சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் பேசுறத காட்டுறதே கிடையாது. ஆமா, அது வந்து எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டை தொடர்ந்து குற்றச்சாட்டு. அந்த எதிர்கட்சி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கேமராவே ஆன் பண்றது இல்லையா, இந்த பக்கம் மட்டும்தான் காட்டிட்டு இருக்காங்களா. இப்ப கேள்வி கேட்கற நேரம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, கேமரா இந்த பக்கம் இருக்குது, அதாவது ஆளுங்கட்சி தர பக்கம் கேமரா இருக்கு, குரல் மட்டும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்படி இது வந்து ஒரு சட்டமன்ற லைவ். இது வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாஜக கட்சிக்காரங்களுமே இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் எம்பி வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. யாரு? மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று விமர்சனம் பண்ணிருக்காரு எக்ஸ்தலத்துல. நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்காரு இல்லையா, லோக்சபா, அவரு ஓம் பிர்லா அவர்களே பரவாயில்ல போலயே, தமிழ்நாடு சட்டமன்றத்துல ரொம்ப ஒஸ்டால பண்றீங்க, ஏன் இப்படி வந்து லைவ் போடாம கட் பண்றீங்க, என்ன எதிர்கட்சிகள் பேசினா காட்ட மாட்டீங்க, என்ன இது நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று வந்து கேட்டிருக்காரு. இப்படி எல்லாம் பேசினா இந்திய கூட்டணிக்குள்ள விரிசல் விழுந்துருமே. அதெல்லாம் விழுந்துட்டு போகுது, அதெல்லாம் ஒட்டிப்போம், தச்சுப்போம். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். டெல்லியில வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது ஆம் ஆத்மி வந்து தனியா போட்டி போடுறாங்க, காங்கிரஸ் வந்து தனியா போட்டி போடுறாங்க. இதுல திரிணாமுல் காங்கிரஸ், அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி, அதே மாதிரி சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஆம் ஆத்மிக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதாவது காங்கிரஸை புறக்கணிச்சிட்டாங்க. இந்தி கூட்டணி காங்கிரஸ் கட்சி இல்லாம இருக்காது அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருந்துச்சு. இப்ப காங்கிரஸை புறக்கணிச்சுட்டு ஆம் ஆத்மி தான் ஜெயிக்கணும், ஆம் ஆத்மி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்போ வந்து காங்கிரஸை புறக்கணிக்கிறாங்க. இந்தி கூட்டணி உடையுமா அப்படிங்கறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. ஓகே, இது பிப்ரவரி 5 நடக்க போற தேர்தலுக்கு, டெல்லி தேர்தல். ஏன்னா டெல்லின்றது இந்தியாவுடைய தலைநகராக இருக்கு. அங்க சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அங்க மும்முனை போட்டி இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. மும்முனைனா யாரு சொல்லுங்க? ஆளும் ஆம் ஆத்மி.
அதே மாதிரி பாஜக தான் 2வது பெரிய கட்சியா இருக்காங்க. ஓகே ரைட். அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி. இந்த 3 பேருக்கும் இடையில போட்டி நிலவுது. யாரு ஆளுங்கட்சியா வர போறா, யாரு எதிர்கட்சியா வர போறா, யாரு கட்சியாவே கன்சிடர் பண்ணாத அளவுக்கு தோக்க போறாங்க, இல்ல தொங்கு சட்டசபை அமைந்து ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, அரசியல் புரட்சிகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 3 பேருமே ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஓகே ரைட், நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 5ஆம் தேதி வந்து நடைபெற இருக்கிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு தான் ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தலும் வந்து நடைபெற இருக்கிறது. அங்கு வந்து பல வேலைகளை பல கட்சிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் எந்த கட்சியும் தங்களுடைய வேட்பாளர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கல. கூட்டணி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கல. ஆமா, அதை பத்தி நம்ம ஒரு மோனோலாக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில அது வந்து வெளியே வரும். அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப ரகசியமான சில சம்பவங்கள், யாருக்கும் தெரியாத சரித்திரங்கள்லாம் வந்து அதில் நம்ம ஒரு மாதிரி புதைச்சி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். ரைட். அடுத்தபடியாக என்ன இது தீர்மானம் சொன்னீங்க, சட்டமன்ற தீர்மானம். ஆமா, அதாவது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்குல்ல, மத்திய அரசு, அதுக்கு எதிராக வந்து தமிழக சட்டசபையில ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யூஜிசி கொடுத்திருக்காங்க. இதை வந்து நாங்க எதிர்க்கிறோம். பல்கலைக்கழக வேந்தர்கள், துணைவேந்தர்கள் இருக்காங்களே, அவங்கள நியமனம் பண்றதுல ஆளுநருக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. இது வந்து மாநில அரசை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி. ஆமா, மாநில சுயாட்சி, எங்களுடைய கருத்துரிமை, எங்களுடைய மாநிலங்களை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற முன்வைத்து இதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு, பாமகவும் ஆதரவு கொடுத்திருக்கு. பாஜகவினர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக அவையை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகே ரைட். இப்படியாக வந்து சட்டமன்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு திரும்ப சட்டமன்றம் கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடுனா பிறகு அங்க என்ன விவாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்பா அவர்கள் தயவு செய்து வந்து கொஞ்சம் எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் லைவ் பண்ணலாம்ல. ஏன் இப்படி? அப்பா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் மேல குறை சொல்றதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் பிரச்சனைங்க, இப்பதான் மாத்தணும், டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குது, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது எப்படி இங்கே மட்டும் டெக்னிக்கல் பிரச்சனை வரல, இங்கே டெக்னிக்கல் பிரச்சனை வருதுன்னா எனக்கு புரியல. சரி ரைட், ஓகே. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.